சிசர் இருக்குங்களா? இந்த மியூசிக் கட்டிடலாங்களா? மியூசிக் டார் இருக்குங்க. ஓகே, இதை கட்டிடலாம்னு கேட்குறேன். ஆல்ரெடி தைக்க தெரியும் இல்லைங்க? தைப்பீங்களா? நான் தைக்க வரேங்க. மறைக்காதுங்க. பாபின் கேஸும் வந்துருங்க. ஓகே, பாபின் கேஸ் நூல் போட்டுட்டு ஒரு ட்ராப் சுற்றணும்னா அடியில் இருக்கணும், மேலே வந்துடும். ஓகே, ஒரு வேஸ்ட் கிளாத் இருக்குங்களா? அதே கூட போடுங்க. இல்லையா இது தூக்குனா லிஃப்ட் ஆகிக்கும். ஓகே, இது லிஃப்ட் ஆகுங்க. ஓகே, இந்த பக்கம் லிஃப்ட் ஆகும். தூக்கிட்டு வச்சுட்டு இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கு. 3500 ஸ்பீடு. கம்மியாக பண்ணணும்னா கம்மி பண்ணிட்டு 5000 சொன்னாங்க. கம்மி பண்ணி ஹெச் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சடனாக ஸ்பீட் நீங்கள் தைக்க முடியாது இல்லை? ஏன்னா டாப் ஸ்பீடில் போகும், அது கண்ட்ரோல் கிடைக்காது. நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெச் பண்ணிக்கலாம். சரி, 5000 ஸ்பீடு 4000 ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம். 5000 ஸ்பீடு தனியாக இருக்குது, 4000 ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம். சரி, எஸ் கொடுத்துறீங்க, கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, கொடுத்துட்டு ஹெச் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தா ஓகே ஆகிடும். இது தையல் குத்தும்பாங்க எஸ்பிம்பாங்க. ஓகே, இந்த ஸ்டிச் லென்த் இருக்கு இல்லைங்க, ஸ்டிச் லென்த் வந்து இதில் கம்மி பண்ணிக்கலாம், ஹெச் பண்ணிக்கலாம். 2.5 2 3 3.5 4 இந்த பாயிண்ட் நேராக வச்சிங்கன்னா அது ஒர்க் ஆகுங்க. வச்சுட்டு இது அமுத்திட்டு நேராக வச்சு, ஆமாம் வச்சுட்டு எடுத்துன்னா லாக் ஆகிக்கு, அதுக்கு மேலே சுற்றாது. அந்த ஸ்டிச்சில் இதாகும். இது ஸ்பீடு எடுத்துங்க. மேலே கீழே டவுன் பண்ணால் கம்மியாகும், மேலே வச்சு ஹெச் ஆகும். இது வந்து நீடில் பொசிஷன் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்களா, ஒரு ஏரோ மார்க் மாதிரி டாட் மாதிரி போட்டு பார்த்தீங்களா? இப்போ தைச்சிட்டு நம்ம பெடல் எடுத்துட்டோம், அப்படியே கால் எடுத்துட்டேன். ஊசி உள்ளே இருக்கும். எதுக்குன்னா அந்த கார்னரில் திருப்புவாங்க. ஓகே, நேராக திருப்பத்துக்கு. ஓ சரி சரி. இப்போ நீங்கள் எப்போ கை எடுக்கும்போது அது இது உள்ளே போயிடும். உள்ளே அப்படியே தைச்சிட்டு அப்படியே கால் எடுக்கணும். பேக்கில் ப்ரெஸ் பண்ணால் மேலே வந்து தைச்சிட்டு அப்படியே கால் எடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருப்பிக்கலாம். இது வந்து நீடில் உள்ளே இருக்கும். திரும்ப இதாக நீடில் மேலே தான் இருக்கும். நிறைய தான் இருக்கும். ஓகே, வெங்காயம் ஓகே, அப்படி பேக் ப்ரெஸ் பண்ணிட்டு நிறைய இருக்கும். இதே இப்படி போயிட்டே இருக்கும். அது 2000 தான் இருக்கு. 0 இப்போ நமக்கு இங்கே இது காமிக்கல. நீங்கள் எத்தனை இது வச்சு ஓட்டிருக்கீங்க? 3000 வச்சு ஓடிருக்கு ஸ்பீடு. நம்ம அதை செட் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்து ஓட்டுவோம், அப்படிங்கிறப்ப தெரியாது. அதுவும் அங்கே காமிச்சது 850 அப்படின்னு வச்சுருந்தது. அங்கே நாங்கள் அங்கே வந்து இதில் ஓட்டணும்ல, அங்கே கடையில். இல்லை, அது வேற மிஷின். அது வந்து சின்னதாக ஒயிட்டாக இருந்திருக்கு. இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கும், இந்த இடத்துல இருந்திருக்கும் ஓட்டுறப்போ. அது வேற
ஓகே அதான் கேட்குறேன். இது இருக்கு சார். இது ஆயில் மேலே பம்ப் ஆகுதான் இண்டிகேஷன் காமிக்க இப்போ காட்டுதா? தைக்கிறப்ப தான் உங்களுக்கு காமிக்கும். தைக்கிறப்ப தான் உங்களுக்கு பம்ப் ஆகும். ஓகே ஓகே. ஆயில் இல்லைன்னா இது ஆயில் இல்லாட்டி நம்ம இது கீழே சாய்ச்சி பார்த்துக்கணும். நமக்கு பார்த்தோம் ஆயில் இல்லைன்னா இதுலயே மேலே வராது. அதுலேயும் நல்லா வராது. இது சொல்லும் மைக்காக இது இருக்குங்களா ஏதோ ஒளி மாதிரி ஏதாவது இருக்கு. உளி பொறிஞ்சு வராதுங்க. காசு புரிஞ்ச கொடுக்கணும். இப்போ நான் இதில் வந்து இன்னும் பட்டனோட தைக்க முடியாது. நீங்கள் எதுவுமே தைக்க முடியாது. நார்மல் தையல் மிஷின் தான். நீங்கள் அந்த மிஷினில் தைக்கிறீங்க அதே தான் எலக்ட்ரானிக் ஸ்பீடு இதெல்லாம் சென்டர் நான் சென்டருக்கு பட்டன் ஒன்று வேணும் வேணாம். பட்டன் மோட் வாங்கினா நீங்கள் அதெல்லாம் வச்சு ஒரு பட்டன் மோடே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரும் மிஷின். 2 லட்சம் 3 லட்ச ரூபா வரும். நார்மலாக எப்படி தைப்பாங்க? பட்டன் போல் நார்மலான இந்த ஜாப்பூல் தைப்பாங்க. சட்டை இருக்க ஜாப்பூல் தைச்சு கொடுப்பாங்க. அவங்ககிட்ட போய் இந்த காஜியான்னு சொல்லுவாங்க. பட்டன் காஜியா அப்படின்வாங்க. அவ்வளோ வச்சு வளர்க்கணும். அதெல்லாம் வெளியே கொடுத்துருவாங்க. ஒரு பீஸுக்கு வாங்குவாங்க. ஒரு பீஸுக்கு 30 ரூபா 40 ரூபா. ஒரு பீஸுக்கு 30 ரூபா. 30 ரூபா அந்த மாதிரி பீஸை பொறுத்து